ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட என்ன எதுக்கு போகலாம் வேணான்னு என்கிட்ட விஜய் என்கிட்ட பேசினார். ஸோ நான் விளக்க இது உண்மையா? ஆதரெல்லாம் பேச மாட்டேன். 1.5 மணி நேரம் விஜய் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 30 நிமிஷம் நானே பேசினேன். ஸோ எப்போ இதெல்லாம் நடந்தது? இது தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அதவன் சாதவாரி நான் சொன்னது உண்மை, கூட்டணி வேறு நடந்தது உண்மை, இதெல்லாம் நடந்தது உண்மை. விஜய் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலி பிரதர். நான் பல புற சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்றேன். விஜய் வந்து இந்த மாற்ற கான்செப்டை முதல்ல ஒரு நபர் கொண்டு வந்தார் தமிழக அரசியல். அந்த நபர் கொண்டு வந்த விதை தான் இன்னைக்கு இவர் அறுவடை பண்ணியிருக்காரு. யாரு? அண்ணாமலையில ஒரு நபர் வச்சுங்களேன். தேமுதிக கொடுத்தது யாருமே ஏத்துக்கல. ராஜ்யசபா கொடுத்ததோ 10 சீட் கொடுத்தோ திமுக கூட்டத்துக்கு வந்து யாருமே ஏத்துக்கல. அதுல கூட்டணி செய்த யாருமே சரியா வேலை செய்யல. பணம் கொடுத்தும் அந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டாங்க, அதுவும் வாக்கா மாறல. அண்ணாமலைக்கு என்று ஒரு ஃபேன்ஸ் குரூப் இருந்தாங்க பிரதர். ஃபேன்ஸ் இல்லைங்க, கட்சிக்காரங்களாம் கிடையாது பிரதர். அது ஒரு பெரிய ஒரு கூட்டம் பிரதர். எப்படி விஜய்க்கு ஒரு பேய் கூட்டம் இருக்கோ அது மாதிரி ஒரு கூட்டம் பிரதர் இருக்கு பிரதர் அண்ணாமலைக்கு. நான் அதெல்லாம் அண்ணாமலை தவிர்க்க நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பிடிக்க மாட்டேன், உங்க சேனல் பிடிக்க மாட்டேன். அதெல்லாம் பதிவு செய்யலாம். நான் இப்ப அண்ணாமலையை உங்களை பதிவு செய்யுங்கன்னு தான் சொன்னேன். இல்ல ஏன் சொல்றேன்னா அது ஒரு கூட்டம் வந்து வெளியில கூட்டம், பிஜேபியில் இருக்க கூட்டம் இல்ல. ஆனா அவங்க நினைச்சாங்க. இதுல இன்னொரு விஷயம், இந்த சர்வே, இந்த எலெக்ஷன் வந்து நான் விசிரமா பார்த்தேன்னா 18 சர்வே திமுக அதிகமாக செட் செய்யப்பட்டு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்ட சர்வே. நானே வாழ்க்கையில 26 வருஷத்துல இதுதான் புதுசா நான் பாக்குறேன். இந்த மாதிரி சர்வே நான் பார்த்தல. இல்லைங்க, நீங்களும் தான் திமுக வெற்றி பெறுன்ற லெவல்ல. ஆனா நான் படம் வாங்கல. எட்ஜி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, மாறதுக்கு வாய்ப்புன்னு சொன்னேன். நான் போய் பேசல மாதிரி. 2 பேருமே என்ன பண்ணா தாவேக்க ஒரு பொருட்டை எடுத்தாம 5 சீட் 5%, 10%. ஆனா சுச்சுவேஷனே வேற. 1.5 கோடி ஓட்டு அப்பயே சொல்றேன். நான் 4.5 கோடி ஓட்டுல போலிங்கானத்துல 1.5 கோடி ஓட்டு இருக்கு. நான் 1 கோடி 40 லட்சம் ஓட்டு இருக்குன்னு சொல்றேன். ஆனா அதை யாரும் பெருசா எடுத்துக்கல, அதை அலட்சியமா எடுத்துட்டாங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா இப்படி சொல்ற போது இவங்க என்ன பண்றாங்க, மொத்தமா வந்து திமுக ஃபைட் மாதிரி செட் பண்ணி தாவேக்க டேமேஜ் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல நான் போய் தாவேக்கா வந்து முதலமைச்சருக்கான ரேஸ் இருக்குடா இல்லடா நீங்க சொல்றதெல்லாம் இதுன்னு சொன்னா அதை நியூஸை போட்டு பிரைவேட் போடுறான். ஒரு முக்கியமான 3 போட்டியாளர்களை கொண்டு வரீங்க இந்த இடத்துல. விஜய், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு அண்ணாமலையை கொண்டு வரீங்க. அண்ணாமலை இந்த ஃபீல்ட்ல எப்படி வருவாருன்னு தெரியல. அது வரணும் சரியா இருக்குன்னா ஓப்பனா போட்டு உடைச்சிட்டு போறேன். சரியா இருக்கணும். அவர் அரசியல்வாதியா இருந்தா சரியான முடிவு எடுத்தாருன்னா கட்டாயம் இப்போ கட்சி விட்டு வெளியே வரணும், கட்டாயம் அமைப்பு தொடரும். இல்லைன்னு சொன்னா அவர் தமிழக அரசியல காணாம போயிடுவார். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தேர்தல் வியூக வகுப்பாளர் IPDS நிறுவனர் திரு திருநாவுக்கரசு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திருநாவுக்கரசு சார். வணக்கம். என் தமிழ் தவறுக்கும் நீண்ட வருடங்கள் கழித்து உன்னோடு அமர்வதற்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் விஜய்க்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ஆதரவு இருக்கு, அதுவும் 1.5 கோடி ஓட்டு இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜனவரியிலேயே சொன்னீங்க 1 கோடி 40 லட்சம் ஓட்டு. எஸ் சொன்னீங்க. இது ஆதாரம் அந்த பழைய வீடியோ கூட நான் எடுத்து அதை பதிவிடுறேன் இந்த பேட்டியில. அப்பவே சொன்னீங்க ஒரு பெரிய அளவுக்கு, அது 1 கோடி ஓட்டுக்கு மேல இருக்குன்றத நீங்க கணிச்சிங்க. ஆனால் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வெற்றி வரும்னு நீங்க சொல்லல. ஆனா நம்பர்ஸ் வரும்னு நீங்க சொல்றதுல அது எஸ்கேப் பண்ணுறதுக்கு காரணம் என்ன மாதிரினா, யாரும் சொன்னா நம்ப போறதில்ல. அது சொன்னாலையும் 2 பேருமே என்ன கலாய்க்கிறாங்க. என்ன ஃபோன் பண்ணி கலாய்க்கிறது மட்டும் திமுக சைடு இல்லாமல் வீடியோ வந்து ஃபேக்கான கொடுத்தாரு, தப்பாக சொல்லிட்டாரு, விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டாரு, இப்படிலாம் மன உளைச்சி கொடுத்தல. என்னன்னா சில சொல்லலன்னு ஓப்பனாக மனசாட்சி சொல்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, 76 தொட்டு இழுவரி போட்டேன்ல, அது காரணமே தாவேக்கா தான். ஏன்னா நான் தாவேக்கு இத்தனை சீட் ஜெயிக்குன்னு சொன்னேன். அதுக்கு மேலே சொன்னாலே நான் நம்ப மாட்டான். ஸோ அதில் நான் இன்னைக்கு மனந்தது ஓப்பனாக சொல்கிறேன். இந்த 76 இழுபறியே தாவேக்க தான் போட்டேன். இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ இழுபறியே கிடையாது. தாவேக்க ஜெயிக்குன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டான். விஜய் முதலமைச்சரத்துக்கே தனியார் தொலைக்காட்சியில் போடப்பட்ட அத்தனை வீடியோக்களும் பிரைவேட் போடப்பட்டாங்க. ஸோ நான் பேசப்பட்ட வீடியோக்கள் அத்தனை பிரைவேட்டு. ஸோ அதுக்கடுத்து நான் சர்வே விட்டாகணும். அதில் சில உண்மையில சொல்லி ஆகணும். சில சிக்கல் இருக்கு. சர்வேனா நினைச்ச உடனே எல்லாத்தையும் சொல்ல முடியும் சொசைட்டிக்கு. ஏன்னா இந்த சர்வேறது இதோட கடைசி நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து நான் அரசியல் பயணத்தில் மேற்கொள்ளலாம்னு யோசிச்சிருக்கேன். ஜூன் மாதத்துக்கு பிறகு. என்ன விஜய் கட்சியிலே சேர்றீங்களா? அதெல்லாம் கிடையாது பிரதர். ஒரு நல்ல கட்சி, ஒரு நல்ல தலைவன், மாற்றத்தை கொடுக்குற தலைவன் பின்னாடி போலான்னு இருக்கேன். அது ஜூன் மாதத்துக்குள்ள ஒரு கட்டாயம் முடிவு கிடைக்கும். அதில் போற வச்சு விட்டுருவோம். இந்த சர்வேன்றது இதோட நிறுத்திக்கலான்னு இருக்கேன். எனக்கு வயசே போச்சு, 45 வயசு, 28 வருஷமா அதில் பயணிச்சிட்டேன். அதெல்லாம் மறந்துருந்து நிற்கிறேன். மாஸ் கிட்ட பேசுறேன். 2 வருடங்களும் மறந்துட்டு பேசலாம் விரும்புகிறேன். இதில் எனக்கு ஏகப்பட்ட டார்ச். ஒரு பக்கம் அதிமுக சைடு எனக்கு அழுத்தம்.
ஸோ எனக்கு வந்து அவங்க டிமாண்ட் வச்சாங்க, அதுக்கு நான் ஒத்துக்கல. அதுக்கு என்ன பண்ணாங்க, ரிப்போர்ட்டரை செட் பண்ணி என்ன டேமேஜ் பண்ண நோக்கத்தில் 2 ப்ரெஸ் மீட்டும் அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கு அதையும் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு திமுக சைடும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும். இதில் சர்வேவும் நான் வந்து செய்தி மக்களுக்கு போய் சேரணும். இதில் விஜயுடைய விஷயமும் போய் சேரணும். இத்தனை விஷயங்களும் உள்ளடக்க வேண்டிய சர்வே பண்ணால் எப்படி விடுவீங்க? இல்லை, உங்கள் பிரச்சனையே ஹைலைட் பண்ணுறீங்க. அதுக்கான வாய்ப்பாக இந்த தளத்தை வேண்டாம். நான் எப்படியெல்லாம் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க, ஏன்னா நீங்க அன்னைக்கு வந்து கணிச்சது வந்து 1 கோடி சொச்சம் வாக்குகளுக்கு மேல அப்பே இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா சீட் கன்வர்ஷன், அதான் மீண்டும் நான் அதே கேள்வி வரேன். சீட் கன்வர்ஷன் இவ்வளவு இருக்காதுன்றது நீங்க அப்பவுமே திமுகவுக்கு தான் எட்ஜ் கொடுத்தீங்க. கடைசியா நீங்க கொடுத்த இல்ல வந்து அதுலயும் ஒரு சிக்கலுக்கு மதேஷ், 31% வானா 90 சீட்டுகள் 31% இறங்கினா இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை சர்வே வந்து இத்தனை பர்சன்ட் வரும்னு பார்க்காதீங்க, ஷேர் மார்க்கெட் மாதிரி பாருங்க இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை. ஏன்னா ஷேர் மார்க்கெட் மாதிரி எடுத்துங்க அப்படின்னு நான் பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன். ஏற்ற இறக்கு வரும். ஸோ தாவேக ஓட்டை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா திமுகவுக்கு சாதகம் அமையும், தாவேக கண்ட்ரோல் பண்ணனா தாவேக்கு சாதகம் அமையும். அதிமுக 3வது இடத்துக்கு 80 தொகுதியில் டெபாசிட் இருக்கு, 53 சீட்டு தான் கூட்டணி ஜெயிக்கும், அதுக்கு மேல ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, உச்சபட்சம் 70. அதுவும் தாவேக ஓட்டை கண்ட்ரோல் பண்ணா 2 பேருக்குமே தாவேக பெரும் பிரச்சனையா இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதிமுக சொன்ன 51 சேர்த்து 54 வந்துச்சா இல்லையா? இதை நான் எப்போ சொன்னேன், முன்னாடியே சொன்னேன். ஸோ இப்போ உண்மையாக சொன்னால் நம்மளை வந்து ஃபேக்ன்றான், மற்றவங்க கலாய்க்கிறான். ஒன்று அது போட்டோம். தாவேக்கு நான் சொன்னேன் 28% 33%. அதுக்கு மேலே அந்த 1,40,00,000 ஓட்டு தாண்டி போனால் சர்வேக்கள் சொல்லாத புது விஷயம் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை நான் சொல்ல பத்திரிகை பேட்டிலே சொல்லிட்டேன். இது சர்வேக்கள் இதோட ஒப்பிட தேர்தல் அல்ல, இது வரலாற்று புதுமையான தேர்தல். எஸ்ஏஆர் புதுசு, தலைவருடைய பிரச்சாரங்கள் பெருசாக ஈடுபடலை, தேர்தல் அறிக்கை ஏற்படலை, இம்பாக்ட் ஏற்படுத்தப்படலை, கூட்டணி கட்சியினுடைய பலம் வந்து பலவீனமாக இருக்கு, எல்லா கட்சி ஓட்டும் சரிஞ்சு இருக்கு. ஆகவே இது ஏதோ வித்தியாசம் ஸ்டோரி சொல்ல போகுதுன்ற விஷயத்த நான் மழை வரப்போ முன்கூட்டியே சொல்லுவேன். ஆனால் எல்லாரும் சொல்லுவேன்னா ஏதோ பைத்தியக்காரன் சொல்றான்னு நினைச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நானே உண்மையை பேச நிறுத்தி. நீங்க அந்த பிரஸ் கிளப்ல நீங்க கொடுத்த பேட்டியில கூட டிகே பிரபு கட்டாயம் காரைக்குடியில வெற்றி பெறுவார்னு அடிச்சு சொன்னீங்க. முகமது பர்வேஷ் வந்து அப்படி சொன்னேன். சரி, நாம் தமிழ் குரூப்பே என்ன அடிக்கிறான், அது பழசை எடுத்து போட்டு என்ன அடிக்கிறான். ஸோ எங்க சிக்கல் என்னன்னா, சில உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலையை இந்த தேர்தல் நான் சந்திச்சுன்னு சொல்றேன். ஏன்னா இந்த சர்வே விட்டு வெளியே போறதுனால வெளியே போற யோசிச்சிருக்கேன், மேக்ஸிமம் வெளியே போயிடுவேன். அடுத்த சர்வே எப்படி இந்த அண்டர் கரண்ட் நடந்திருக்கு, மக்கள் எப்படி இவ்வளவு அலையா விஜய்க்கு போட்டாங்க, என்ன காரணம்? பிரதர் என்னாச்சுன்னா, இந்த 2 திராவிட கட்சி மீதான வெறுப்பு உண்மையா உருவாயிருக்கு. கலைஞர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு 2 கட்சியுமே மக்களோட தொடர்புல இருந்து விலகி இருக்காங்க. சோ ரிலேஷன்ஷிப் கட்சிக்காரங்க இருந்தாங்க. அதாவது டிவிகேவோ இல்ல டிவிகே வேட்பாளர்களோ விஜயோ மக்கள் தொடர்புல இருந்ததை விட இவங்க அதிகமா திமுக இருந்தாங்களா இல்லையா? விஜய் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலி பிரதர். நான் பல முறை சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்றேன். விஜய் வந்து இந்த மாற்ற கான்செப்ட் முதல்ல ஒரு நபர் கொண்டு வந்தார் தமிழக அரசியல். அந்த நபர் கொண்டு வந்த விதை தான் இன்னைக்கு இவர் அறுவடை பண்ணியிருக்காரு. யாரு? அண்ணாமலையோட ஒரு நபர்னு வச்சுங்களேன், பேர் கூட சொல்லணும்னு வச்சுங்க. இப்போ அவர் அரசியல் வந்து ஆக்டிவா இல்லை, அதெல்லாம் சொல்லலை. அந்த கான்செப்டை உருவாக்குனாரு. இன்னைக்கு நாம் தமிழருக்கு போக வேண்டிய அவருடைய ஆதரவு ஓட்டு கூட தாவேக்க போச்சு, அது ஒரு பிளஸ். திமுக பிடிக்காம வெறுப்பு ஓட்டுக்குள்ள தாவேக்க போச்சு, அது ஒரு பிளஸ். அதிமுக பாஜக பிடிக்காம போட்டது அது ஒரு பிளஸ். இப்படி பல வகையில விஜய்க்கு பிளஸ் அமைஞ்ச காரணத்தால தான் இந்த பர்சன்ட் ஓட்டு வச்சோம் இல்லையா. ஆக்சுவலா 28 30 நின்றுக்கணும். அதை இந்த 40 தாண்டி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது போனது காரணம் வந்து கடைசியா பேசின பிரச்சாரம். நான் அந்த லாஸ்ட் எக்ஸிட் போல விடாத காரணம் அது சரியா வரல, அதனால தான் எக்ஸிட் போல விடலை. எல்லாரும் விட்டாங்க, இது தப்பா வருதுன்னு எனக்கு தெரியும். அதை பேட்டியில் கூட நிறைய சமூக வலைத்தளத்தில் பேச கூட இந்த மாதிரி வராது, வேற மாதிரி வருன்றது நான் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நம்ம கிராமத்தில் எப்படி ஒரு பறவை பறந்தா தெரியும் சொல்ற மாதிரி என்ன நடக்குன்னு தெரியும். கடைசியா என்ன பேசினார் விஜய்? இப்போ கடைசியா அந்த சென்னையில் பேசின பிரச்சார மீட்டிங் வந்து நல்ல இம்பாக்டை கொடுத்ததால தான் அந்த 3% ஓட்டு வந்தது. இல்லைன்னா டிஎம்கே தான் கவர்மெண்ட் ஆக்சுவலாக ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அந்த 3% ஓட்டு அவங்க திமுக செய்த நிறைய மிஸ்டேக் என்ன, கட்சி கூட்டமைப்புல வந்து ஒழுங்கா வேலை செய்யல, கூட்டணிக்குள்ள வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, அது ஒரு மிகப்பெரிய பலவீனம். அதே மாதிரி தேமுதிக கொடுத்தது யாருமே ஏத்துக்கல, ராஜ்யசபா கொடுத்ததோ 10 சீட் கொடுத்தோ திமுக கூட்டணி யாருமே ஏத்துக்கல. அதனால கூட்டணி செய்த யாருமே சரியா வேலை செய்யல, பணம் கொடுத்தும் அந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டாங்க, அதுவும் வாக்கா மாறல. இப்படி திமுக மீதான அந்த அமைச்சர்கள் மாவட்ட ஒன்றிய அணுகுமுறைகள் வந்து தவறுதலா இருக்கு. ஏன்னா அந்த கட்சிக்காரர்களை வந்து சரியா கவனிக்கல, அது ஒரு உட்கட்சி பிரச்சனை கடுமையா இருக்கு. அதே மாதிரி திமுக தொடர்ந்து ஒருத்தனை எம்எல்ஏ மாவட்ட செயலர் அவனுக்கே 4 முறை 5 முறை கொடுக்குறது வந்து கட்சிக்குள்ளேயே வெறுப்பு, இன்டர்னல் ப்ராப்ளம் நிறைய. திமுக காரங்களே அதிமுக காரர்களே டிவிகே கோட்டு போட்டுருக்காங்க. திமுக வாக்குக்கு பணம் வாங்கிட்டு தாவி கோட்டு போட்டாங்க, நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதே மாதிரி அதிமுக போட்டிருக்காங்க, அதே மாதிரி முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அரசு ஊழியர்கள் அதை படிச்சுமே ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் அதிசயமா இருக்கு. அதுல இந்த எலெக்ஷனை பொறுத்த விஜய் என்பது இது நிரந்தரமான ஓட்டு அல்ல, இது தற்காலிகமானது. இது வந்து ஒரு அதிர்ஷ்ட பன்முனை போட்டியில் இப்ப இது நிரந்தரமான ஓட்டு இல்லைன்றீங்க. இது எம்ஜிஆர் மாதிரி ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இவர் வந்து ஒரு சிஎம்ஆ இருக்கிறதா நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா இது தற்காலிக. ஏன்னா சசிகலா ஒரு பக்கம் ஓட்ட பிரிக்கிறாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் ஓட்ட பிரிச்சாங்க, அப்புறம் ஒரு பக்கம் வேல்முருகன் ஒரு பக்கம் ஓட்ட பிரிக்கிறாங்க, ராமதாஸ் ஒரு
பக்கம் ஓட்ட பிரிக்கிறாங்க. இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஒரு குழப்பமான தேர்தலா இது இருக்கு. ஆக்சுவலா ஏடிஎம்கே சைடும் அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி அமைச்சு. ஆனா அதுல நிறைய மீனை புடிச்சிட்டாரு விஜய் அவர்கள். மீனை பிடிக்கல பிரதர், இது லக்கு தான் பிரதர். 1000 2000 3000 5000 ஓட்டுல வெற்றி பெற்றிருக்காங்க. அது இல்லாம ஒரு அலைன்னு சொன்னா ஒரு 160 சீட் வரணும். எம்ஜிஆருக்கு நிகரானது அப்படி சொல்லலாம். சோ எம்ஜிஆருக்கு நிகராக ஒப்பிடக்கூடிய தேர்தல் அல்ல. அப்படி வந்தாதான் அது அலை, இது அலை அல்ல. அப்படின்னா 120 30 சீட்ல வந்து அவருக்கு எதிர்ப்பான அலை இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கணும். சோ அப்படி இருப்பது விஜய் என்பது தாக்கு பிடிச்சு நிற்கிறது கடினம். வருகால காலங்களில் இன்னும் 10 ஆண்டு 15 ஆண்டு அரசியல் ஸ்ட்ராங்கா இருப்பது நான் உலமார சொல்றேன்னா வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த ஆட்சியை இன்னும் 3 வருஷம் நடத்ததே பெரிய வாய்ப்பு. அதோட ஒரு விஷயம் போட்டோம். நான் பாஜக பலமுறை சொன்னேன், பாஜக கூட்டணி 11.20 ஓட்டுகள், அது பாஜக ஓட்டு அல்ல அப்படின்னு பலமுறை அழுத்தமா சொல்லியிருக்கேன். இது வந்து நோட்டா கிணைய தான் போட்டிடு, நோட்டா ஓட்டே நீ குறைஞ்சிருச்சிங்க விஜயால. ஸோ நோட்டா 2% ஓட்டு 2% கட்டாயம் வருங்க வரலாற்றில். ஆனால் இந்த முறை நோட்டாவே குறைஞ்சி 0.42% தான் வந்திருக்குங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இதை போச்சு. ஸோ நோட்டாக்கிறவங்க கூட விஜய் போட்டான். இல்லை, நான் ஒரு செக்டாரா பேசலாம். பிஜேபி செக்டார் அந்த 11 சொச்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்கல்ல, அது ஏடிஎம்கே அவங்க அந்த கெமிஸ்ட்ரி ஏன் ஒர்க் அவுட் ஆகாம பிஜேபி ஓட்டு எங்க போச்சு? 27 சீட்ல ஒன்னே ஊட்டியில மட்டும் போஜராஜன் மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காரு. மத்த எல்லாருமே காலி டோட்டலா. அதுக்கு என்ன காரணம்? அது வராதுன்னு நல்லாவே தெரியும் பிரதர். நான் ஏற்கனவே வந்து சில தலைவர்கள் பிஜேபி எங்க யாரால அது போச்சு? அண்ணாமலையால் போச்சு. மறுபடியும் நீங்க அண்ணாமலை புராணத்துக்கு வரீங்க. அதெல்லாம் சொல்ல மக்கள் வந்து அண்ணாமலை சொல்றேன். அதாவது அண்ணாமலைக்கு என்று ஒரு ஃபேன்ஸ் குரூப் இருந்தாங்க பிரதர். ஃபேன்ஸ் இல்லைங்க, கட்சிக்காரங்களாம் கிடையாது பிரதர். அது ஒரு வெளிய ஒரு கூட்டம் பிரதர். எப்படி விஜய்க்கு ஒரு பேய் கூட்டம் இருக்கோ அது மாதிரி ஒரு கூட்டம் பிரதர் இருக்கு பிரதர் அண்ணாமலைக்கு. நான் அதெல்லாம் அண்ணாமலை தவிர்க்க நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, உங்க சேனல் பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் பதிவு செய்யலாம். நான் இப்ப அண்ணாமலையை உங்களை பதிவு செய்யுங்கன்னு தான் சொன்னேன். இல்ல ஏன் சொல்றேன்னா, அது ஒரு கூட்டம் வந்து வெளியில கூட்டம், பிஜேபியில் இருக்க கூட்டம் இல்ல. இந்த 11.27% ஓட்டுக்காக விளக்குறேன். சோ அந்த ஓட்டுகள் வெளியில இருக்க ஓட்டுகள் பாஜக கோர் ஓட்டோ பாஜக ஓட்டு அல்ல. இது மாற்றத்திற்கான அவர் செய்த அரசியல் போடப்பட்ட ஓட்டு. அதனால அது வராதுன்னு சொன்னா இன்னைக்கு 2.5% தான் வந்தது. 2.32%. சோ இதுதான் ஆக்சுவலா அது இருக்கு. அதுவும் கூட்டணியால தான், கூட்டணியால எல்லாம் வந்திருக்காது. சோ அதனால மொத்த ஓட்டம் நாம் தமிழ் போக வேண்டிய ஓட்டு அண்ணாமலையார் போகாம மொத்தமா தாவேக்கப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் சொல்கிறேன் அதிர்ஷ்டசாலி விஜயை பொறுத்தவரை. ஸோ இந்த ஓட்டுகள் திமுக வெறுப்பு ஓட்டு வந்தாலும் சொல்கிறேன். அதில் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை விஜய் வந்து தற்காலிகமானதோட இது ஒரு முகத்துக்கான ஓட்டோட கேண்டிடேட்டோ லோக்கல் பாலிடிக்ஸோ வச்சு ஓட்டு அல்ல. ஸோ இதனால என்ன, இந்த பார்ட்டி என்பது கட்டமைப்பு வந்து லாங் டைமுக்கு ஒரு 10-15 வருஷம் வருன்றது நான் சந்தேகத்துக்கு போகிறேன். எந்தெந்த ஃபேஸ் எல்லாம், அதாவது முகங்கள் இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணியிருந்தால், இல்ல அவங்களுடைய ஃபங்க்ஷனரி அதிகமா இருந்திருந்தால் விஜய்க்கு இவ்வளவு ஓட்டு போயிருக்காது. திமுக இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய அறுவடை பண்ணிட்டாங்க. அதனால கொஞ்சம் மிதப்பில் வந்துட்டாங்க. அது மிதப்பில் விட்டு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கணும், வரலை. ஸோ இந்த 5 ஆண்டுகளாக கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. குறிப்பு மக்களை கூட விட்டுருங்க, கட்சிக்காரனை கவனிக்கல. மொத்தமாக வந்து ஒரு வருமானமும் கிடையாது. சாதாரண கட்சிக்காரன் திமுக தோண கூட பாரு கோயம்புத்தூர்னா எல்லா பாருக்கும் ஆள் போட்டு வசூல் பண்றாங்க. ஒரு கவுன்சிலுக்கு மாசம் 1 லட்சம், அவ்வளவுதான். அது தாண்டி வருமானம் இல்லை. இப்படிதான் கட்சி எப்படிங்க வளர்ப்பான்? ஓகே. ஸோ ஏதாவது ஒரு நாளைக்கு வேஸ்ட் கட்டிட்டு விளைஞ்சொலியா போனா 10,000 வேணும், இல்லைன்னா போக முடியாது. நீங்க அரசியல் அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணதான் சமூகதாய சேவையும் செய்யணும், கொஞ்சம் என்ன பண்ணதான் இயங்க முடியும். இல்லாம எப்படி இயங்க முடியும்? பிராக்டிகலா நம்ம பேசணும். அப்படி போது அவனுக்கு அந்த வருமான சோர்ஸ் மொத்தம் கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவன் டைமும் வேஸ்ட் பண்ணி எப்படி உங்களுக்கு உழைப்பான்? இதையே கலைஞர் திமுக இதையே ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கணிக்க முடியல. நமக்கு வந்து கணிக்க முடியல. அவங்க சார்ந்த நிறுவனம் வந்து தவறுதலாக ரிப்போர்ட் கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனா அவங்க சார்ந்தோட கூட நான் கூட சொன்னேன், தப்பா இருக்குங்க, நீங்க நினைக்கிற மாதிரி தவறா எடுத்துறீங்க இல்ல அப்படின்னு சொன்னாங்க. யாரும் கேட்க தயாரா. சிஎம்ஏ வீழ்ச்சி அடைந்தது, தோல்வி அடைந்தது. உதவியாளர்கிட்டே நான் தினேஷ் கிட்டே நிறைய முறை இது பண்ணேன். ஸோ இது கொளத்தூரே கொஞ்சம் ஏதாவது இருக்குன்னு மெசேஜ் போட்டேன். தெளிவா சொல்லுங்க, சும்மா இன்னைக்கு அது தோல்வி அடைஞ்சதுனால சொல்லக்கூடாது. அதாவது சிஎம் தொகுதி சிஎம்ஏ தோக்குறாருன்னா என்ன? சென்னையில 16 தொகுதியும் வந்து திமுக ஒரே தொகுதி தான் சேப்பாக்கமோ அதுவும் சாதகம் வச்சாதான். கடைசி நேரத்துலனா அங்க இளைஞர்கள் பெண்கள் ஓட்டுக்கு அதிகமா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இல்லைங்க, சென்னை முழுக்க டிவிக்கே பெரிய அளவுக்கு ஹைஜாக் பண்றாங்கன்றது தெரியும். ஆமா. ஆனால் அங்கேயுமே திமுக பின்னுக்கு தள்ளப்பட்டு டிவிக்கு போனதுக்கான காரணம் ஏற்கனவே கணிக்கப்பட்டதா? இல்ல நீங்க வந்து டிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் இருக்குன்ற மாதிரி கூட சொன்னீங்க. இல்ல நான் சொன்னேன்னா சேப்பாக்கம் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்கு. கொளத்தூர் தொகுதியில கொஞ்சம் டஃபா இருக்கு. முன்ன கூட வரலாம் தான் சொன்னேன். நான் புதிய தலைமுறை கூட நான் பேசினேன், அதை கூட நான் பதிவு விடுறேன். சென்னை மட்டத்தை ஒட்டி பேசுறப்போ நான் பேசினேன், நானும் முத்த பத்திரிகைலாம் பேசினா கூட பதிவிட்டேன். அதில் வந்து சென்னை மட்டத்தை பற்றி 16 தொகுதிகளும் 14 தொகுதி நிறைய டஃபா இருக்கு. தீநகர் சத்யாவா இல்ல வந்து குஷியானதா, அவங்க 2 பேருக்குள்ள வாய்ப்புன்னு சொன்னேன். அதில் நெக்டூன் வந்து குஷியானந்த திமுகவுடைய பலவீனமான செயல்பாடு, கருணாநிதியுடைய உட்புகட்சி பிரச்சனை இருப்பதனால அந்த ஒரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதனால குஷியானந்த ஜெயிச்சாரு. மீதி எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா ஓட் டிரான்ஸ் நல்லா ஆயிடுச்சு. இந்த அரசு ஊழியருங்க, காமன் பீப்புள், படிச்சவன் எல்லாரும் ஓட் டிரான்ஸ் ஆனதால தான் இன்னைக்கு தாவேக்க இந்த அளவுக்கு வந்த ஒழிய இல்லைன்னா திமுக வந்து அது இல்லாமல் திமுக சேகரப்படைய செயல்பாடுகள் மேல வெறுப்புல இருக்காங்க. உள்ளபடியே கட்சி தொண்டர்கள் குமுறில் இருக்காங்க. சென்னை முழுக்க இருக்காங்க. இல்ல அப்படி பார்த்தா மாசு, சேகர் பாபு அவங்களும் சாதாரணமா ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்தா கூட வேலை செய்ய தயாரா இல்லை. ஒரு நர்ஸ் டிரான்ஸ்ஃபர் வந்தா கூட செய்ய தயாரா இல்லை. ஸோ எந்த
எந்த விதமான அப்படின்னா ஒரு கட்டுக்கோப்பா நடத்திருக்காங்கன்னு பார்க்க முடியாதா? வேற அரசியல் கட்டுக்கோப்பு நடத்தல பிரதர். 2 விஷயம் பார்க்கணும் பிரதர். கட்சிக்காரன் செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்யலாம்னா ஒன்றும் ஆகாது பிரதர். கலைஞர் வந்து இருந்தபோது கட்சிக்காரங்களுக்கோ கூட்டணிக்காரர்களுக்கோ செய்ய வேண்டிய முறைகளை சம்பிரதாயங்களை கரெக்டாக செஞ்சார். இவங்க கூட்டணி கட்சிக்காரர் செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களும் செய்யல. அது ஒரு பெரிய தவறு. செஞ்சிருக்கணும், கவனிக்காம விட்டாங்க. இவங்களுடைய தவறுகள் நிறைய இருக்கு, அதை திருத்திருந்தணும். அதே மாதிரி தொடர்ந்து மாவட்ட செயலர் ஒருத்தரே இருப்பது அந்த கட்சிக்கு வீழ்ச்சி. அது வந்து இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வயது கவர்மெண்ட் போஸ்டிங் மாதிரி இருக்காங்க. ஒன்றிய செயலர், நகர செயலர், கிளை செயலரும் அப்படி இருக்காங்க. ஸோ அந்த கட்சி சரிவுக்கான காரணம் அதுதான். ஸோ காலங்கள் மக்கள் மாறிட்டாங்க, இப்போ இளைஞர்கள் வந்துட்டாங்க, அதுக்கு மாற்றத்தை கொடுக்கணும். இந்த 2 கட்சியுமே மாற்றம் கொடுக்கல. ஒன்றும் முதுகுளத்தூர்ல ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் பாருங்க, சொல்றதுக்கு மன்னிச்சுக்கணும், அவர் உடல் முடியாதவர், நாளைக்கே ஏதோ ஒன்று ஆகலாம், அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் கொடுத்தா எப்படிங்க? அது நம்ம திமுக அதிமுக 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ உதாரணத்துக்கு ஜோலார்பேட்டை தொகுதியில கண்ணுக்கு தெரிஞ்சு தேவராஜ் வேற யாராவது கொடுத்துக்கலாம், அந்த துரைமுருகனும் வீரமணி நெருக்கமாக மறுபடியும் அந்த பெண்ணை கொடுத்து வீரமணி ஜெயிச்சார். கவிதா தன்வாணி. இது மாதிரி நிறைய தொகுதிகள் உதாரணம் சொல்லலாம், நிறைய தொகுதி சொல்லுவேன். அது மாதிரி 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு சதி நடந்திருக்கு. மாவட்ட செயலர் லிஸ்ட் கொடுத்து இவ்வளவு போட சொல்லி அந்த உட்சதி 2 பேரும் அந்த ஒரு தப்பு பண்ணாங்க. 2 பேருமே கேண்டிடேட் போறதுல சொதப்புல. அதே மாதிரி வந்து இந்த அமமுகவுடைய செல்வாக்கு சரிஞ்சிருக்கு. அவர் தனியா இருந்துட்டு இருக்கணும், ஐடென்டிஃபை போனது அந்த கூட்டணிக்கு ஒர்க் அவுட் ஆகல. மீது யாருக்குமே ஓட்டு வங்கி இல்லை. அதனால அதிமுக வந்து கோர் ஓட்டு மிகப்பெரிய சரிஞ்சிருக்கு. அது எடப்பாடியுடைய தலைமையும் மிகப்பெரிய பலவீனமாகி போச்சு. அதனாலதான் அன்னைக்கே நான் சொன்னேன், கேண்டிடேட் பிரச்சாரமோ ஓட்டு பணம் கொடுக்காம கூட்டணி எதுவுமே இல்லாத நான் சொன்னேன் 53 தொகுதிங்க அதுக்கு தாண்டி போகாதுன்னு பலமுறை சொன்னேன் ஏடிஎம்கே. ஆனா அவங்க நினைச்சாங்க. இதுல இன்னொரு விஷயம், இந்த சர்வே, இந்த எலெக்ஷன் வந்து நான் விசிரமா பார்த்தேன்னா 18 சர்வே திமுக அதிகமாக செட் செய்யப்பட்டு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்ட சர்வே. நானே வாழ்க்கையில 26 வருஷத்துல இதுதான் புதுசா நான் பாக்குறேன். இந்த மாதிரி சர்வே நான் பார்த்தல. இல்லைங்க, நீங்களும் தான் திமுக வெற்றி பெறுன்ற லெவல்ல தான். ஆனா நான் படம் வாங்கல, எட்ஜி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, மாறதுக்கு வாய்ப்புன்னு சொன்னேன். நான் போய் பேசல மதேஷ், ஏன்னா இந்த ஃபீல்ட் விஜய்க்கு இமேஜ் இருக்குன்னு கணிச்சிங்க. 1.5 கோடி ஓட்டு இருக்குன்னாலும் சொன்னீங்க. அது 1,40,00,000 ஓட்டு இருக்கு. அந்த சீட்டை சொல்றது என்ன சிக்கல்னா ஓப்பனா சொல்லனா சொல்ல முடியாத சூழ்நிலை நான் இருந்தேன். ஏன்னா அதை சொன்ன நியூஸை கூட வராது அன்னைக்கு சூழ்நிலை. நான் இன்னைக்கு ஏன் மனதில் சொல்றேன்னா, இதுக்கு மேல் நான் பேட்டி கொடுப்ப சர்வே பேட்டின்றது வாய்ப்பு ரொம்ப குறைவு. அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடான்னு ஒரு யோசிச்சு இருக்கேன். அதனால சொல்றேன், மனதிலிருந்து பேசுறேன். இங்க புதிய எல்லா சேனல்லையும் போடப்பட்ட சேனல் பிரைவேட் ஆக்கிட்டாங்க. ஸோ நான் பேட்டி கொடுத்தாகணும், நடக்கிற சம்பவத்தையும் சொல்லி ஆகணும், சர்வேவும் வந்து ரீச் ஆகணும். இந்த ஒரு சூழ்நிலை நிர்பந்தத்தில் நான் கொடுக்கப்பட்டிருக்கேன். ஆனால் யாருக்கு பட்டுப்பட்டோ கமிட் ஆகியோ கிடையாது. ஆனால் இந்த செய்தி வந்து பதிவுணும் அப்படின்னு வச்சு நான் முயற்சி பண்ணேன். ஆனால் நியூஸாக மாறதுக்கு ரொம்ப பெரிய சவால். நம்ம ஊடகங்களுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றும் அஜெண்டாவில் இருக்கு. அது பிறகு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் நம்ம வந்து நின்றாகணும். இப்போ காலங்கள் பழைய மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க, அப்படி இல்லை. இப்போ எல்லாமே சார்பாக இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்கு. 18 சர்வே நிறுவனங்கள் பண்ணாங்க, விட்டாங்க. திமுக அதிமுக 2 பேரும் இந்த கண்டென்ட் முடிச்சிடும் மதேஷ். நான் பதிவு பண்ண விரும்புறேன். 2 பேருமே 18 சர்வே நான் தமிழ்நாட்டில் பார்த்தேன். 2 பேருமே என்ன பண்ணா, தாவேக்க ஒரு பொருட்டை எடுத்தாம 5 சீட் 5%, 10%. ஆனால் சுச்சுவேஷனே வேற. 1.5 கோடி ஓட்டு அப்பயே சொல்றேன். நான் 4.5 கோடி ஓட்டுல போலியானத்துல 1.5 கோடி ஓட்டு இருக்கு. நான் 1,40,00,000 ஓட்டு இருக்குன்னு சொல்றேன். ஆனா அதை யாரும் பெருசா எடுத்துக்கல, அதை அலட்சியமா எடுத்துட்டாங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா, இப்படி சொல்ற போது இவங்க என்ன பண்றாங்க, மொத்தமா வந்து திமுக ஃபைட் மாதிரி செட் பண்ணி தாவேக்கா டேமேஜ் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல நான் போய் தாவேக்கா வந்து முதலமைச்சருக்கான ரேஸ் இருக்கடா இல்லடா நீங்க சொல்றதெல்லாம் இதுன்னு சொன்னா அதை நியூஸை போட்டு பிரைவேட் போடுறான். ஸோ இதுல நம்ம சொல்ல என்ன பண்ணுவீங்க? அது முகமது பர்வேஷ் அறந்தாங்கி பற்றி நீங்க பேசும்போது பெரிய வாக்குவாதமே நடந்தது இல்ல? என்ன சொன்னேன்? ஆமா, என்ன சொன்னேன்? நீங்க ஃபேக்குங்க, ஏடிஎம்கே செட் பண்ணி டேமேஜ். அது பத்திரிகையாளரே இல்லை அவரு. ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அவர் பத்திரிகையில் 4 வருஷமா பத்திரிகை விட்டு போயிட்டு வரமா. ஜி தமிழ் நியூஸே இல்லை, அதில் ஒரு காலத்து வேலை பார்த்துறமா. அது ஏடிஎம்கே மூலமாக செட் பண்ணி அனுப்பிவிட்டு என்ன டேமேஜ் நோக்கத்தில் பண்ணாங்க. ஸோ அப்புறம் முகமது பர்வேஸ் நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம், 40,000 ஓட்டு இருக்குது, பட்டியல் சமுதாய ஓட்டு 30,000 ஓட்டு இருக்குது. அதனால காங்கிரஸ் பாஜக கொடுத்தனால அங்கே ப்ளஸ் ஆமையாக இருக்குது. இன்னொரு விஷயமும் ஒன்று பதிவிட்டேன். 234 தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் நிறைய தொகுதியில் விஜய் கேம் விளையாட போராடுற விஷயத்தை நான் பதிவு பண்ணேன். அதையும் யாரும் கண்டுகொள்ளவில்லை. அதையும் சொன்னேன் மதேஷ், இந்த திமுக அதிமுக போட்டிக்குள்ள மிக குறைவு. தாவேக்கா மற்ற திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற அந்த சீட்டுகள் 120 சீட்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள விஜய்க்கு வந்து நிறைய சீட்டுகளை பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிர்ஷ்டங்கள் நடக்க போற வாய்ப்பு இருக்குன்னு பதிவிட்டேன். அதையும் யாரும் பெருசா கண்டுக்கல. சோ இது மாதிரி விஷயம் வரும்னு தெரியும், சொல்லவும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் அன்னைக்கு நான் இருந்துன்னு சொல்றேன். இதுல ரொம்ப குறிப்பா இன்னொரு விஷயம், கூட்டணி கட்சிகளுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வீக் ஆயிருக்குது. 2 கட்சி ஏங்க போயிட்டு திருப்பத்தூர்ல போய் அமமுக கேண்டிடேட் கொடுத்தா எப்படிங்க? வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் இருக்கு இல்லையா, அதுல அமமுக அது என்னதுங்க சொல்லுங்க. அதே மாதிரி காரைக்குடியில போய் அங்க வந்து கட்சி ஏடிஎம்கே எப்படிங்க வளர்ச்சி? ஏடிஎம் கொடுத்தா கூட பரவாயில்லைங்க. அங்க எவ்வளவு பேர் ஏடிஎம்கே வந்து திறமையான ஆட்கள் இருக்காங்க, ஏடிஎம்காரை ஒத்துழைப்பு பண்ணீங்க. அது மொடக்குறிச்சி தொகுதியில் அந்த புள்ள ஜெயிக்க வேண்டியதுங்க. அந்த பிள்ளைக்கு முழுக்க 2 தொகுதி தான் வாய்ப்பு. மொடக்குறிச்சி, 1 ஊட்டி. ஏன்னா ஊட்டியில வந்து காங்கிரஸ் கேண்டிடேட் வந்து இது பண்ணி போட்டாங்க. தாவேக்கா எல்கையில் காந்தல் பகுதியில் ஓட்டுகளை பிரிக்குது. அப்புறம் படுகாசு ஓட்டுல கொஞ்சம் ஓட்டுகள் போகுது. ஆனா போஜருக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு, இந்த ஓட்டுகள் பிரிக்கிறதுனால வாய்ப்பு இருக்கிறத நல்ல
நல்லா கிளியரா தெரிஞ்சு. அதே மாதிரி மொடக்குறிச்சி நல்ல வாய்ப்பு இருக்கிறத ஒட்டுமொத்த ஏடிஎம்கே சேர்ந்து அந்த பிள்ளையை வந்து முடிச்சு விட்டாங்க, சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த 2 சீட்டு பாஜகவுக்கு ஏடிஎம்கே சேர்ந்து துரோகம். இந்த ஏடிஎம்கே வந்து பணத்தை கொடுத்து பணமே போய் சேரல. ஸோ ஏடிஎம்கே இருக்கவங்க சாப்பிட்டாங்க. எல்லாருக்கும் திமுக பிஜேபி வேட்பாளர் தான் கொடுத்தாங்க மொடக்குறிச்சியில. பிஜேபி கொடுத்தாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து சதி பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளை ஜெயிக்க வேண்டியது. ஏங்க அவங்க சரஸ்வதியுடைய மருமகள் 100% ஜெயிக்க வேண்டியதுங்க. என்ன நடந்தது? கட்சிகள் வேலை செய்யலீங்க. வேலை செய்யல, உள்ளடி வேலை பார்த்தான். பணத்தை கொடுத்து பணம் போய் சேரல, அமைக்கிட்டாங்க. ஏடிஎம்கே ஃபுல்லா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா பேசுங்க. நீங்க பணத்தை கொடுத்தாங்க செஞ்சாங்கன்னு பேசினா இது தேர்தல் ஜனநாயகத்துக்கு நல்லதா? நான் மனசோட பேசுறேன். நான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த சர்வேலாம் தூக்கி விட்டுருங்க. நான் தமிழ்நாட்டில் வாழ்கிறேன், 25 வருஷமா இருக்கேன். நான் கிராமத்துக்காரன், விவசாயத்துக்காரன். இந்த சர்வே சொல்கிறேன், மற்ற பித்தடம்லாம் பேச மாட்டேன். யதார்த்தத்தை பேசுவேன், எளிமையான மக்களை புரிமையாக பேசுவேன். இங்கே பணம் இல்லாமல் இல்லை. திமுக கூட ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. அந்த ஓட்டுகள் பணம், ஆனால் அவங்க வந்து காமனாக எல்லாரும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த பணத்தில் வாங்கிட்டு ஓட்டு போட்டு போட்டாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் அதிமுகவில் இந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா அம்மா ஏடிஎம்கே ஓட்டுனா அந்த பிள்ளைகள் 2 பேரும் தாவி ஓட்டு போட்டாங்கன்னா அந்த அப்பா அம்மாவுக்கு மட்டும் தான் பணம் கொடுத்தாங்க. இதில் பணம் கொடுக்காம நிறைய பேர் ஏமாந்தாங்க. ஜனநாயகம் மற்றவங்க பேசணும். அப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து இங்கே போய் எல்லாம் போனாங்களா? ஏன் தடுக்கல? ஜனநாயகம் எங்கே காக்கப்பட்டுச்சா? தேர்தல் ஆணையம் செயல்பட்டாங்களா? போய் காமன் பீப்புள் தானே அடிச்சிங்க. காமன் பீப்புள் ரோட்டில் காட்டி தான் செக்அப் பண்ணி கொடுமைப்படுத்துறீங்க. சரி, பிடிக்க வேண்டியதை பிடிச்சிங்களா? காலத்துக்கும் எல்லா தேர்தலும் நடக்குது. தடுக்க விட மாட்டாங்க. இந்த அதிகாரிகளாம் தமிழ்நாட்டுக்காரதான் தெரியாதா? போய் அவங்கள பிடிச்சிக்கலாம், ஏன் பிடிக்கல? அதில் நீங்கள் இங்கே நடக்கிற யதார்த்தமாக தெரியும், யதார்த்தமாக பேசுவோம். நம்ம வந்து மீடியா ஊடகம் நீங்கள் நிறைய கேட்கறதுக்காக நான் பேச நான் மனசாட்சி கட்டுப்பட்டு பேசுகிறேன். அதாவது தேர்தல் என்பது திருவிழா என்பது பணத்தால் தான் நடக்கிறது. ஜனநாயகம். பிஜேபி ஏன் மொமெண்டம் லாஸ் பண்ணிட்டாங்க? முன்னாடியே வந்து அமித்ஷா 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி வச்சாரு. அதுக்கு பிறகு எந்தெந்த இடத்துலலாம் பிஜேபி ஏடிஎம்கேவுக்கு உதவி செய்யாமல் போயிடுச்சு. அந்த என்டிஏ பெரிய லாஸ் ஆனதுக்கு. ஏன்னா திமுக வேண்டான்னு முடிவெடுத்தா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கணும், கரெக்டா இல்லையா? ஆனா புது கட்சியான டிவிக்கே ஏறி வருது. அது எந்த இடத்துல என்டிஏ லாஸ் பண்ணுது? அமித்ஷா மோடியை ஒருபோதும் தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இனி வரும் காலத்திற்கு. ஏன் அண்ணாமலையும் மறுபடியும் பாஜக தலைவர் வந்தால் கூட இதே ரேஞ்சில் தான் இருக்கும், இல்லையா? ஒன்றும் நடக்காது. அவ்வளோதான், அந்த கட்சி முடிஞ்சு போச்சு, சீசன் முடிஞ்சு போச்சு. இதையும் வரும் காலத்துக்கு தேசிய கட்சிகள் காங்கிரஸோ இடதுசாரி எந்த கட்சி வந்தாலும் தமிழகத்திற்கு வாய்ப்பே இல்லை. தமிழகத்தை மையம் கொண்டு குறிப்பாக இடதுசாரி கொள்கை யார் முன்னெடுத்து சொல்கிறார்களோ அவர்கள் ஒருவர்களுக்கு எதிர்காலம் வாய்ப்பு கிடைக்கும், இல்லையா? வளர்ச்சி வந்தால் யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. அப்படி பார்க்கும்போது பாஜக இனி வரும் காலத்துக்கு நயனார் முகத்தை போட்டது தப்பு. நயனார் முகம் என்ன நினைச்சாங்க? தேவர் சமுதாய முக்குளத்து சமுதாய ஓட்டுக்கெல்லாம் வந்துடும் நினைச்சாங்க. ஆனால் வரல. ஸோ ஓட்டு ரன்ஸ் ஆகலை. அது சொல்ல போனால் முக்குளத்து சமுதாயம் ஓட்டு 90,000 ஓட்டு இருக்கிற சாத்தூர் தொகுதியில் போராடி வந்தார். எப்போ நெருக்கி வந்தா தெரியும், இசைராஜா. அப்படி பார்க்குற ஓட்டர் தோத்தாரு. சசிகலா வேட்பாளர். இந்த திருமங்கலத்தில் உதயகுமார் தோத்துக்காரன சசிகலா வேட்பாளர். இந்த மாதிரி சசிகலாவோட பிம்பம். இப்படி பல்வேறு வகையில் இன்டர்னல் ப்ராப்ளம் இருந்ததுக்கான தேர்தலுங்க. இதில் வந்து அப்போ கிராமம் சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி அடிச்சுட்டா பங்காளி வேறத்தை கொண்டாடுற மாதிரி இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறதுனால இவருக்கு கொண்டாட வச்சு. ஒரு பக்கம் அண்ணாமலை இன்டர்னலாக அண்ணாமலை 60 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணாரு. அண்ணாமலை பிரச்சனை அண்ணாமலைக்கு மைனஸுங்க. அண்ணாமலை என்னதான் முக்குனாலையும் அவங்க ஆட்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க வந்து அண்ணாமலை எடுத்து பிடிக்கல, மாற்றி ஓட்டு போட்டாங்க. ஸோ அதனால வந்து அண்ணாமலை சொல்லியும் பிரச்சாரம் பண்ணி ஏற்றுக்கல, எடுத்துக்கவே இல்லை, ஓட்டு போட மாட்டான். அவன் வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டான். அவன் ஃபிக்ஸ் ஆனவன் மாற்றி விட மாட்டான். என்னன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க சார்? சீமானுக்குன்னு ஒரு கூட்டம், அண்ணாமலைக்குன்னு ஒரு கூட்டம், விஜய்க்குன்னு ஒரு கூட்டம், அவங்களுக்கு ஒரு கூட்டம், திமுக தாயனுக்குன்னு ஒரு கூட்டம், உதயநிதிக்கு எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு. அண்ணாமலைக்கும் ஒரு கூட்டம், அது வெளியில ஒரு கூட்டம், கட்சிக்குள்ள சேராத ஒரு கூட்டம், ஒரு கோர் ஓட்டு கிடையாது. அவன் நீ தலைவன் வந்து ஒரு மாதிரி அப்படிதான் போவான் ஒழிய நீ இதுக்குள்ள. இப்போ அண்ணாமலையும் மறுபடியும் தலைவராட்டுமே வாய்ப்பே இல்லை. எழுதி வச்சு இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். 29 அதே தான் நடக்கும். அடுத்து இன்னும் பார்லிமெண்ட் நடந்தாலும் அடுத்த சட்டமன்றத்தில் பாஜகவை ஒரு 10 சீட் கூட வரைக்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க. அண்ணாமலைக்கே நான் சவால் சொல்றேன், ஒரு சீட் ஜெயிச்சு சொல்லி பார்ப்போம். வாய்ப்பே இல்லை. இது ஏன்னா இந்த கட்சி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பாஜக இனிவருங்களது தமிழகத்தில் வாழ்க்கை வாழ்வாதாரம் இல்லை. நம்பி அரசியல் பொறுப்புக்கிட்டு போறாங்கன்னா அவங்க ஏமாந்துட்டுக்கான அர்த்தம். பாஜக இல்ல, குறிப்பா காங்கிரஸோ இடதுசாரி எதுக்குமே வந்து இங்க தேசிய கட்சிக்கு முகம் இல்லை. மாநில கட்சிக்கு மட்டும்தான். அப்படி ஏதாவது புதுசா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு கூட இது பண்ணிக்கலாம் மொழிய. அதை தாண்டி நான் வந்து தேசிய கட்சி வளர்ப்புன்னு சொன்னா ஒரு சீசன் மட்டும் தாங்க. அந்த சீசன் முடிஞ்சுங்க. பாஜக ஒரு சீசன் உருவாயிச்சுங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி போயிருந்தா அண்ணாமலை மட்டும் இருந்தா இன்னைக்கு கட்டாயம் அதிமுக கூட்டணி தான் வலுவா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இங்க ஜெல் ஒர்க் அவுட் ஆகல. எடப்பாடியும் அண்ணாமலையும் ஒரு கீரினாக மாதிரி அது செட் ஆகாது. பார்க்கலாம், ஆனா செட் ஆகாது. ஸோ அப்படி ஒரு இதாக இருக்கும். அரசியல வந்து 2 பேரும் நீர் எதிரிகளை தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு வீழ்ந்தாதான் ஒரு வாழ்வு. அப்படி போய் எடப்பாடி அண்ணாமலை வீழ்த்திட்டார். ஸோ இதுல வீழ்ந்தல விழிக்காம இருந்தது அண்ணாமலை தப்பு. அண்ணாமலை அறிவாளி, ஆனா அரசியல் முடிவு எடுக்கிறதுல தவறா இருக்கிறார். அரசியல் என்பது சந்தர்ப்ப விளையாட்டு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். அவர் தலைவர் போன உடனே டக்குன்னு முடிவு எடுத்துக்கணும். அது மிகப்பெரிய தவறு. நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் தவறு. இன்னைக்கு வரையும் அவருடைய அரசியல் வாழ்க்கை தமிழ்நாட்டில் தப்பு பண்ணிட்டு இருக்காரு.
இப்பயும் தப்பு செஞ்சாருன்னா தமிழ்நாட்டில் விஜய் உதயநிதிக்கான அரசியலாக வந்துருச்சு. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தான், விஜய் தான் முதலமைச்சர். அப்படி பார்க்குற போது இந்த ஆட்டத்துக்குள்ளேயும் அண்ணாமலை வரலன்னா தமிழக அரசியல் காணாமல் போய்விடுவார். பிஜேபி மறுபடியும் ரீவெண்ட் பண்ணி அந்த வாய்ப்பே இல்லை. பிஜேபி மறுபடியும் தலைவராக வந்தோ அவர் கட்சி அங்கே வளர்க்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அமித்ஷா இல்லை மோடி இங்கே வந்தாங்கன்னா கூட கட்சி வளர்க்க முடியாது. பிஜேபி ஒரு இதுக்கு மேலே மைண்ட் செட் மக்கள் பார்த்துட்டாங்க. இதுக்கு மேலே மாற்றிலாம் பண்ண மாட்டாங்க. இது சீசன் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அறுவடை பண்ண முடியாது. இதுக்கு மேலே புதுசாக பாஜக வேறு முகத்தில் வேறு நபரமாக புதுசாக ஒரு வந்தால் கூட சொல்லுங்க. விஜய் கிட்ட கூட்டணி பேச நினைக்கிறீங்களா? விஜய் கிட்ட பேசுங்க. நானே 1.5 மணி நேரம் விஜய் கிட்ட பேசினேன். இன்னைக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த கூட்டணி போகிறதுக்கான என்னுடைய பங்களிப்பு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட என்ன எதுக்கு போகலாம் வேணான்னு என்கிட்ட விஜய் என்கிட்ட பேசினார். ஸோ நான் இது உண்மையா? ஆதரெல்லாம் பேச மாட்டேன். 1.5 மணி நேரம் விஜய் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 30 நிமிஷம் நானே பேசினேன். ஸோ எப்போ இதெல்லாம் நடந்தது? இது தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆதவன் நான் சொன்னது உண்மை, கூட்டணி வேறு நடந்தது உண்மை, இதெல்லாம் நடந்தது உண்மை. சரியா? ஏடிஎம்கே தாவேகாவா நடந்தது உண்மை, கடைசி வரையும் தொங்கினது உண்மை. இல்லன்னு சொல்ல ஏடிஎம்கே டெல்லியில் இருக்கிற முக்கிய நபரோடு பேசுனதெல்லாம் உண்மைதான். எந்த அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. விஜய் என்ன 1.5 மணி நேரம் உங்ககிட்ட பேசியிருக்காருன்னா எப்படி நேரடியாவா? அதாவது பேசுகிற வச்சு பார்க்குறப்போ அறிவாளி, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் சுற்றி இயங்கக்கூடிய ஆட்கள் சரியில்லை. சரியான ஒரு சிப்பாய்க்கில் இருக்க போது வெற்றி பெறலாம். ஆனால் 1.5 மணி நேரம் நேரடியாக பேசுனீங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது, சில தான் சொல்ல முடியும், எல்லாம் சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டார், பதில் சொன்னேன். ஸோ பதில் சொல்கிற போது அதை பதிலை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு, கரெக்டாக டிசிஷன் எடுத்தார். ஸோ அந்த வகையில் நான் பாராட்டுறேன். கலந்து போவோம். அலைன்ஸ் போலாமா வேண்டாமான்ற முடிவு. அரசியல் ஆலோசகராக ஒரு ஆய்வாளராக 28 ஆண்டு இருக்க போது என்னிடம் என்ன கேட்டாரோ அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். ஸோ மனசாட்சியோடு கொடுத்தேன். அவர் வாழ்க்கை தப்பிச்சிச்சு. நீங்களும் லயோலா முன்னாள் மாணவர், அவரும் அந்த ஒரு அடிப்படையில் என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன். அது என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, முடிவு எடுத்துட்டார், வென்று விட்டார். என்ன கூட்டணி வேணான்னு சொன்னீங்களா? போயிருந்தா அவர் வாழ்க்கை தற்கொலை, அரசியல் வாழ்க்கை முடிச்சு. சோ அந்த விஷயம், அந்த நிலைப்பாட்டுக்கு அவர் வர மாதிரி இருந்தார். உள்ள போற அளவுக்கு இருந்தார். பாஜகவோட சேர நிலைமை இருந்தார், உள்ள போற இருந்தார். இதெல்லாம் பாஜகவோட ஏடிஎம்கேவோட போலாமா இல்ல பாஜக தனியா போலாமா நிலைமை எல்லாம் நடந்த உண்மை. இன்னொரு விஷயம், விஜய் அவர்ல வந்து நீங்க ஜோசப் விஜய்னு பாக்குறீங்க. உண்மையா விஜய் மாதிரி ஒரு பக்தி, இந்து பக்தி கொண்டாலும் யாரும் கிடையாது. இன்னைக்கு ஓப்பனா விடிச்சு விடுறேன். நீங்க எல்லாரும் வந்து விஜய் வந்து கிறிஸ்டின், ஜோசப் சொல்ற கிடையாது. ஜோசப்பாவும் இருக்கிறார், விஜயாவும் இருக்கிறார். நான் பதிவு சொல்றேன், விஜய் என்பது இந்த ஒரு நாளைக்கு இந்து பல்வே நாளிகை கூலின்னு வாங்க. ஒண்ணு வேணாம், பதிவு வைக்கிறார்ல, என்ன டைம் பதிவு பார்த்து சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், இந்த பதிவு வைக்கிற டைம் ஒரு இந்துவா இருக்கிறவங்க வழிபடுறான்னா ஒரு நாளைக்கு 5 நாளிகை கூலிகை 5 வகையை சொல்லுவோம், பிரிப்பாங்க. அது என்ன டைம் பதிவு எடுக்கிற முடிவு பண்ணுங்க. முழுக்க இந்துத்துவத்தையும் கடவுளறியாண்மையும் நல்ல நேரத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் விஜய். ஓகே, இது நன்கு தெரிஞ்சு என்னுடைய சீனியர் தெரிஞ்சு சொல்றேன். ஆனா எல்லாரும் சொசைட்டில மீடியாக்குள்ள மத்த சொல்லி ஜோசப் விஜய், அப்படி ஜோசப் மட்டும் தெரியுங்க, விஜய்ன்ற இந்து எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இந்துல தான் வெஜிடேரியனா இருக்காரு, ஜோசப் இடத்துல அது வேற மாதிரி இருக்காரு. ஸோ 2 வகையா மனிதனை பாருங்க. இது 2 வகையான ஒரு அரசியல்ல அவருக்கான இந்த டிராமா எல்லாம், இந்து கோயிலை கும்பிட்டது, இதெல்லாம் கும்பிட்டது எல்லாமே ஒரு சில விஷயம் சென்டிமெண்ட்ஸா அவங்க சொன்ன ஜோதிடப்பெல்லாம் செய்யப்பட்டாங்க. அவருக்கான ஜாதகம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இனி வருகிறது உதயநிதி, அண்ணாமலை, விஜய்க்கான ஜாதகம் நல்லா இருக்கு. அண்ணாமலை ஜோதிடர் ஆயிட்டீங்க அரசியல் இதெல்லாம் பார்க்கணும். சரி கேட்கிறேன், விஜய் அவர்கள் கேண்டிடேட்டுக்கு ஜாதகம் பார்க்காம கேண்டிடேட் கொடுத்தாரா? அவர் ஜாதகமும் கேண்டிடேட் ஜாதகமும் பொருத்தம் பார்த்து எனக்கு இவங்க பொருத்தம் வருவாங்களா வரமாட்டாங்களா சரியா வரலாம் பார்த்து தான் கேண்டிடேட் கொடுத்தாரு. சும்மா ஒண்ணு கொடுக்கல. அப்படி இல்ல, எல்லாம் நிறைய தெரிஞ்ச ஃபேஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கிடையாது, எனக்கு தெரியும். ஜாதகம் பார்த்து தான் கேண்டிடேட் கொடுத்தாங்க. இப்பயும் மினிஸ்டர்ஸ் இவங்க எப்படி இருப்பாங்க, ஒன்னா இருப்பாங்க, நம்ம பொறுத்து இருப்பாங்க, பொறுத்து இருக்க மாட்டாங்க. ஜாதக நிமிடங்களை பார்த்து தான் மினிஸ்டர் ஹிஸ்டரி அடிப்படுறாங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், அதெல்லாம் நீங்க பதிவிடுறேன். எனக்கு ஒண்ணு இதுக்கு மேல ஒண்ணு ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டேன். பெரும்பான்மை கிடைக்காமல் தவிக்கிறாங்க, என்ன பண்ண போறாங்க? ஒரு 11 சீட் அவங்களுக்கு சரியாயிடும். ஆனா கவர்மெண்ட் 3 வருஷம் அடுத்து கஷ்டம் பிரதர். ஏன்னா ஃபண்டு வந்து இன்னைக்கு வந்து சராசரி ஒரு நாளைக்கு 200 கோடி ரூபா வட்டி கட்டணும், 98,000 கோடி ரூபா வந்து கடன் வட்டி மட்டுமே கட்டணும். ஸோ மத்திய அரசு கடன், மாநில அரசு கடன், இவங்க தேர்தலுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கான ஃபண்டு வந்து இப்போ போக்குவரத்து துறையில பெண்களுக்கெல்லாம் இலவசம் கூட 14,000 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்கு போக்குவரத்து துறை. அங்க போக்குவரத்து துறையில ஊழியர்களே வந்து வருமானம் கூட சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. அரசு ஊழியர்கள்லாம் பழைய பென்ஷன் உதவி கொடுக்க முடியாது. அப்புறம் தாய்மாமா சீர் வரிச்ச வாராண்டி தங்க கொலுசு கொண்டு தராண்டின்ற அது கொடுக்கறது கஷ்டம். அதுக்கடுத்து மாதம் 2,000 ரூபா கொடுக்கறது கஷ்டம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 பவுன்றது 1 பவுன் 1.5 லட்சம் ரூபா, அதுக்கு ஃபண்டு வேணும், கஜானில் பணம் வேணும், இன்னும் கடன் வாங்கணும். கடன் வாங்கினா உழவங்கிட்ட எப்படி நம்ம மாச கட்டுறதுல கடன் வாங்குறோமோ அது மாதிரி தான் இந்த தமிழக அரசனுடைய வருமானத்தை கட்ட சொல்றீங்களா? 8 கிராம் 1 பவுன் நினைக்கிறேன், அப்புறம் 1.5 லட்சம் ரூபா எங்க இருக்கு பணம்? சரி, அரசு இருக்க பழைய ஊதியம் எங்க கொடுப்பீங்க? சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குல்ல, எப்படி கொடுப்பீங்க?
ஸோ நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. இதுக்கு மேல் தான் நிஜமான அரசியலை விஜய் சந்திப்பார். இதில் வந்து அவர் மூக்கடிப்படுவார். ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் வந்துருவாங்க ஆட்கள் வந்து கூட்டணி மாதிரி ஆதரவு கொடுக்கறது, அதெல்லாம் நடந்துரும். அதெல்லாம் நடந்துரும் பிரதர், மேட்டர் இல்ல. இந்த 3 வருஷத்துல தமிழகம் பார்க்காத விஸ்ரம் பார்க்க தீய சக்தி தூய சக்தி சொன்னார்ல, எந்த கட்சி ஆட்சியில் அமர்ந்தாலும் திமுக மாதேசே போய் முதலமைச்சர் உட்காந்தா கூட சட்ட ஒழுங்கு இல்லாமல் இருக்காது. கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலிபலத்தம் இல்லாமல் இருக்காது. இதெல்லாம் நடக்கும். இதை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் மொழிய, இது இல்லாமே பண்ண முடியாது. சொசைட்டில முழுமையாக அகற்றுறது கடினம். இனிதான் அவருக்கு நிறைய இனி வருங்காலத்துக்கு அவர் பிரச்சனை இருக்கு. இன்னும் இதெல்லாம் நிறைவேற்றணும். திராவிட மாடல் அரசு கேட்கும். உதயநிதி ஸ்டாலின் கேட்பார், சொன்னீங்களே செஞ்சீங்களா ஐயா, சொன்னீங்களே செஞ்சீங்களா ஐயா. இப்போ திமுக கலாச்சாங்களா, இப்போ இவர் கலாய்ப்பார். ஸோ இதில் டேமேஜ் ஆவார். அப்போ இவருடைய முகத்திரை கிளியிற போது இவருக்கு இன்னொரு விஷயம், ஒரு மனசு ஒரு 160 சீட்டு 170 ஒரு அலையா வந்ததா விஜயுடைய அலை. ஒரு 10 வருஷம் எம்ஜிஆர் மாதிரி சொல்லிக்கலாம். ஆனால் 110 தொகுதி அது நெகட்டிவ் தான் வந்திருக்கு. 108. இது வந்து ஒரு ஃபேஸுக்கான ஓட்டு. இது வந்து அப்படி டிரான்ஸ்ஃபர் ஓட்டே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஒரு 17% ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஓட்டு. அப்படி வெறிகொண்டு இருக்கிற ஒரு விஜய்ன்ற முகத்துக்கும் வெறிகொண்டு இருக்க ஓட்டு ஒரு 14% ஓட்டு தான். இதை வச்சு நீ லாங் டைம் போக முடியாது. கட்சி கட்டமைப்புகள் வந்து சரியில்லை. கட்சி கட்டமைப்பு வந்து ஒருத்தர் கட்டுப்படல. மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், நகர செயலர், இதில் இப்பயே இன்டர்னல் பிரச்சனை ஆரம்பிச்சு அந்த கட்சியில். நானா நீயான்ற அளவுக்கு ஆரம்பிச்சு. இது வந்து ஒரு கோஆர்டினேட் இல்லை, ஒரு பயிற்சி படுத்தாத ஒரு பட்டறை. இதை சக்கஸ் பண்ணி கொண்டு வர்றது சவாலான விஷயம். அது வந்து அதுக்கான லீடர் குவான்டிட்டி குவாலிட்டி ஈக்குவாலிட்டி வேணும். அது வந்து கஷ்டம். விஜய் வந்து தாக்குறது கஷ்டம். அப்படி பார்க்குற பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது இந்த இடத்துல உதயநிதிக்கான ஃபேஸ் உருவாயிடுச்சு. அடுத்த தலைமுறைக்கான அரசியல் தொடங்கிடுச்சு. இந்த தலைமுறையில் விஜய், உதயநிதி, அண்ணாமலை இந்த மோத தான் அடுத்த. சீமான் அவர்கள் அண்ணன் அவர்கள் வந்து அவர் நாங்கள் அண்ணன் பேசினா கோச்சிக்கிறாருங்க. நான் கூட கூப்பிட்டு சொன்னேன், அண்ணன் இல்லைண்ணே சொன்னேன். ஏடா தம்பி, எப்போ பார்த்தாலும் நான் தப்பவே மதிப்பிட்றேன் அண்ணன். நான் எப்போ பார்த்தாலும் உங்கள் எனக்கு பர்சன்டேஜ் சொல்லிட்டு தானே இருக்கேன், ஆனால் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அதில் என் ஃபோன் பண்ண இப்போ எடுக்கிறது கூட விட்டார் அவர். ஸோ என்னடா தம்பி எப்போ தான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு. ஸோ அவர் அண்ணன்கிட்ட சொன்னால் அவர் கேட்டுக்க மாதிரி இல்லை. அவர் பழைய காலத்தில் இருக்கார், இப்போ காலத்துக்கு வரமாட்டேங்கிறார். ஆனால் அறிவாளி, ஆகச்சிறந்த அறிவாளி, சிந்தனையாளர், ஒரு மொழிப்பற்று, மொழி அறிவு, நுண்ணறிவு பாராட்டுற விஷயம். ஆனால் அரசியல்ன்ற விஷயத்தில் அவர் சறுக்கிறார். அவர் எடுக்கிற நகர்வுகள் சறுக்கிறார். நான் காரைக்குடி வந்து வேணான்னு சொன்னேன், சிவகங்கை தொகுதி மாவட்டம் வேணான்னு சொன்னேன். இங்கே நாடார் ஒரு நபர் தான் கெடுத்துறான்னு வச்சுங்க. ஏன்னா ஜாதி வந்து இங்கே கட்டாயம் இருக்கு பிரதர். ஜாதி இல்லாமலாம் முடியாது சில பேருக்கு. ஆனால் இந்த எலெக்ஷன் ஜாதி ஒர்க் அவுட் ஆகலை. ஆனா ஜாதியும் இருக்கு. அவரு சாதி மதம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க. எல்லாமே மொத்தமா ஒரு அலைய போட்டாங்க. பெண்கள் ஓட்டு எல்லாம் அலையெல்லாம் சொல்லாதீங்க பிரதர். இது ஒரு பேக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதாவது பட்டிய சமாஜ ஓட்டுகள் எடுத்திருக்காரு, பாமக ஓட்டு எடுத்திருக்காரு, இப்படி முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டுல எடுத்திருக்காங்க. திமுக உடைய ஒழுங்கா இருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. எல்லாத்தையும் உடைச்சிருக்காரு. அதுதான் இது நிரந்தரமானதல்ல. சோ இன்னொரு விஷயம் ஆச்சுன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழக வரலாற்றுல இந்த 40 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41%. இது புதுசு. அதே மாதிரி 3 கோடி வாக்காளர் வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசுக்குள்ள. இது புதுசு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் காலத்துக்கு வந்து தேவையே சரியா செஞ்சா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இல்லை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இனி வரும் காலத்துக்கு நீ பணத்தை கொடுத்து வாங்கிடலாம், இல்லை மக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்கிறது நடப்படாது. இனி வரது அரசியல்வாதி தன்னை திருத்தி கொள்ள வேண்டும். திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், தாவிக ஆகட்டும், புதுசாக வரவங்களாகட்டும், யாரும் வந்தாலும் மக்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நல்லா வச்சுக்கணும். திருடுறது தெரியாம திருடுங்க. ரொம்ப பெருசா திருடி மாட்டிக்க வேணாம். நான் கொடுக்குற ஃபைல் இல்லை பிரதர். நான் கொடுக்குற ஃபைல்ஸ் எத்தனை ஃபைல் எத்தனை கட்டிங் வாங்காம கிடையாது. எனக்கு தெரியும். நான் சும்மாலாம் போயில அரசியலை வச்சுட்டு நான் கிட்ட நான் அட்வொகேட்டும் கூட நான் எத்தனை ஃபைல்ஸுக்கு பணம் கொடுத்துருக்கேன் எனக்கு தான் தெரியும். ஸோ அதில் எல்லா ஆட்சியும் நடக்குது, ஒன்றும் உத்தமம் கிடையாது. அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆப்தி செஞ்சுக்கிட்டு சில விஷயம் தெரியாமல் அறியாம மாதிரி கொஞ்சம் அப்படியே அமுக்கிட்டு பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் எடுத்துட்டு கொஞ்சம் ஆக்டிங் பாலிடிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் மக்களை கொஞ்சம் ஏமாத்தவா அரசியல் பண்ணணும். இல்லை மக்கள்கிட்ட அதையே செய்ய மாட்டேன், கம்யூனிகேஷன் பண்ண மாட்டேன், கும்பல் கூட மாட்டேன் அப்படின்னு என்னங்க அரசியல்வாதி. கொஞ்சம் அரசியல்வாதி கொஞ்சம் நடிக்கவா செய்யணும், நடிக்க பாசனம் மாதிரி நடிக்கவா செய்யணும். அமைதிப்படை சத்தியப்படுத்த நிறைய மதப்பிலே இருந்துட்டாங்க, எல்லாரும் மதப்பில் இருந்துட்டாங்க. அதாங்க விஜய் யாருமே கணிக்கலைங்க. அவர் 2 பேருமே என்ன பண்ணுறேன், 2 பேர் ஸ்ட்ராட்டஜி நிறுவனமும் நான் நல்லா பார்த்தேன். ஸ்ட்ராட்டஜினோட இருக்கிற 7th அந்த அவரோட நான் பேசப்பட்டேன். அதாவது அவங்க கூட என்கிட்ட பேசப்பட்டாங்க. எல்லாருடைய மைண்ட் செட் எனக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணால் அந்த இப்போ 2 பேருக்குள்ளே போட்டின்ற கேமர்ஸ் தான் செட் பண்ணாங்க ஒழிய தாவே கட்டுறதை ஒரு பொருட்டை எடுத்துக்கல. நான் உன்னிப்பாக சில விஷயம் எனக்கு தெரியும், சில சொல்கிறேன், சில சொல்ல முடியாது. அவங்க ஸ்ட்ராட்டஜி நோட மாட்டோம், இந்த ஸ்ட்ராட்டஜி நோட மாட்டோம். 2 பேரும்னா திமுக அதிமுக அந்த ஃபைட்டை தான் செட் பண்ண பார்த்தாங்க ஒழிய இதை டேமேஜ் பண்ண நோக்கத்தில் விட்டுட்டாங்க, தவறு விட்டாங்க. தாவே கோட்டை கண்ட்ரோல் நான் பழம்பு டே இதை கண்ட்ரோல் பண்ணுங்கடா, அதுக்குள்ள 2 போட்டி வரும், கண்ட்ரோல் பண்ணால் 2 பேருக்கும் போகுது, அடி இவர் போட்டுறான்னு சொன்னால் எவனும் கேட்குற மாதிரி இல்லை. தாவேக்கா ஓட்டை 2 பேருமே கண்ட்ரோல் பண்ணுறது தவறிட்டாங்க. ஏன்னா தாவேக்கா ஓட்டு வேற எங்கெல்லாம் வரல, அப்படி புதுசெல்லாம் வரல. இங்கே பாரம்பரியமாக திமுக அதிமுக போட்டவன் தான் ஓட்டு போட்டிருக்கான். இப்ப சீமானுக்கு ஓட்டு போட்டோம் தான் போட்டிருக்கான். சோ இதனால நான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்ப சீமான் அவர்களுக்கு இருக்க வேண்டிய ஓட்டு எங்க போச்சு? விஜய். இப்ப இந்த ஒரு முக்கியமான 3 போட்டியாளர்களை கொண்டு வரீங்க இந்த இடத்துல. விஜய், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு அண்ணாமலையை கொண்டு வரீங்க. அண்ணாமலை இந்த ஃபீல்ட்ல எப்படி வருவாருன்னு தெரியல. அது வரணும் சரியா இருக்குன்னா ஓப்பனா போட்டு உடைச்சிருப்பாரு. சரியா இருக்கணும். அவர் அரசியல்வாதியா இருந்தா சரியான முடிவு எடுத்தாருன்னா
கட்டாயம் இப்போ கட்சி விட்டு வெளியே வரணும், கட்டாயம் அமைப்பு தொடங்கணும். இல்லைன்னு சொன்னா அவர் தமிழக அரசியல காணாம போயிடுவார். சீமான இந்த ரோல்ல கொண்டு வாங்க. அவருமே சீமான் அண்ணன் நல்ல மதிப்புரிய அண்ணன். அவரு நான் சொன்னா ஒரு கோச்சிலாரு பசங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க, இப்போ அடுத்து வீடியோ போடுவாங்க. இருந்தாலும் சொல்லிட்டு வரேன், அண்ணன் அவர்கள் காம்பரம்ஸ் ஆகிட்டு கொள்கை கோட்பாடெல்லாம் கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் அதிமுக திமுக மாதிரி அடுத்த எதிர்காலங்களில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்களோட கொஞ்சம் காம்பரம்ஸ் ஆகிட்டு அவங்களோட கூட்டணி வச்சு ஒரு நம்மளை நம்பியவர்களையும் காப்பாற்றி நம்மளும் காப்பாற்றி ஒரு 5 சீட்டு 10 சீட்டு 20 சீட்டோ வாங்கி உள்ளே போய் அதை திறமையை காட்டி வளர்ந்து வந்து அப்புறம் ஆட்சி பிடிங்க. ஒரே மட்டும் ஆட்சி பிடிங்கன்னா இது நடக்காது. ஏன்னா உங்களுக்கான அளவுகோல்னு ஒன்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் அடையினா சில உள்ளே போய் தான் அடைய முடியும். அது இல்லாமல் வெளிந்தே அடையினா வயது மூப்பாகிவிட்டது, உடல் ஒத்துழைப்பு பண்ணாது. எனக்கு கூட இருங்க, நான் முடிக்காம விட மாட்டேன். 45 வயசு ஆகுது, இப்போ 25 வயசு நானே ஏன் ஒதுக்குறேன்னா என்னால் முடியல. இதுக்கு மேலே கொஞ்சம் பொண்டாட்டிக்குள்ள குடும்பத்தை போய் பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப நம்மளை சுற்றியும் நம்ம சமூகம் இருக்கிறது, நம்மளை சுற்றி நம்ம நம்பிக்கையான இருக்கான்னா அவங்கள நம்ம காப்பாற்றணும். அப்படி பார்க்கணும்னா சில சாமபத வேதங்களை அனுசரித்து போகணும். அது அண்ணனுக்கு வரமாட்டேங்குது. சீமான் அவர்களுக்கு உங்கள் மூலயமாக நான் தெரிந்து கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் மதிப்புரிய அண்ணன், என் பாசுக்குரிய அண்ணன், கொஞ்சம் அவங்க எண்ணத்தை மாற்றிக்கிட்டா நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். நல்லதுன்னா இல்லைனா நம்பி இருக்கணும் ஏமாறுவாங்க. தமிழ் தேசியம் ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுங்க. இந்த அரசியலை வந்து மாற்ற முடியாது, இங்கே சமூக புரட்சி செய்ய முடியாது. இங்கே நிறைய கட்டமைப்புகள் இருக்குது, நிறையா இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கிறது. புரிதல் இருந்தாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க, புரிதல் இல்லாமல் வாக்காளர் இருக்காங்க. அவங்கள புரிய வச்சு நீங்கள் வெற்றி பெறுறது கடினம். அதனால் வாக்காளர் என்ன மைண்ட் செட் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளானை போட்டு நம்ம ஜெயிச்சு வரதா ஆகாசம் தான் இருக்கும். அதை விட்டு நம்ம பாட்டு ஒன்று ஏதாவது பொருட்டை கொண்டு போய் எனக்கு என் பாட்டுக்கு ஓட்டு போகிறான்னா இந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, பார்த்துக்கணும்னு சொல்கிறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா, ஒரு வியூக கணிப்பாளராக நீங்கள் பேசலை, ரொம்ப யதார்த்தமா இந்த பேட்டியை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப யதார்த்த வார்த்தைகளை போட்டு பிசினஸ்க்காக பேசலாம் பிரதர். பட் நம்மலாம் தமிழ விவசாய குடும்பத்தில் வந்திருக்கிறோம். நம்ம மற்றவங்க சொல்ற மாதிரி இந்த புள்ளியல் இத்தனை சேவை அது பிசினஸை சொல்லிட்டு போகலாம். அதுக்கு வராங்களா டேட்டாஸ் வைஸ் எண்ணியல் பண்பியல் உளவியல் கூறுக்கு உட்பட்டது அது பிசினஸ். ஏஐ டெக்னாலஜி டேட்டா சயின்ஸ் அதெல்லாம் ஊரே ஏமாத்துறாங்க, அதை விட்டுருங்க. யதார்த்தமா நம்ம நாட்டை இருக்கிற மாதிரி கிராமத்துக்காரனா இந்த அரசியலை நம்ம கற்றுக்கொள்கிற பாடங்கள். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி திரு திருநாவுக்கரசு. மனசுக்கு தான் பேசினையா, இந்த உள்ள வச்சு வெளியே வச்சு இல்லையா. ஏன்னா இந்த நானும் அரசியலில் கொஞ்சம் ஏதோ ஈடுபடலாம்னு யோசிச்சிருக்கேன். நான் ரொம்ப 27-28 வருஷம் ஆயிடுச்சு இந்த சர்வேல. அதில் நீண்ட வருடம் கழிச்சு மாதத்தோட பேசுறது மனமார்ந்த மகிழ்ச்சி. அதுவும் என் மனசில் இருக்கிறத பேசுனது இன்னைக்கு உண்மையிலே சந்தோஷத்தோட இன்டர்வியூ முடிக்கிறேன். மாற்றங்கள் வேணும், மக்கள் விரும்புகிறாங்க, அதுக்கான தலைவர்கள் கொடுக்கணும். கரப்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கணும், நல்லது செய்யணும். உன்னோட பேட்டி அமைந்ததுக்கு நேயர்களுக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி.